எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? அன்றைக்கி பச்சை கொள்ளு ரசம் தாங்க வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 ஸ்பூன் கொள்ளு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 1, புளி சிறிதளவு, 4 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மல்லி, உப்பு, ஒரு பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. இப்போ இதை நம்ம அம்மியில் வச்சு எல்லாத்தையும் அரைச்சிருவோம். பார்த்தீங்கன்னா இப்போ அம்மியில் வச்சு நல்லா நேவாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொள்ளு நல்லா நைஸாக அரைப்பட்டு வந்துடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். அரைச்சிட்டு இதை நம்ம தண்ணியில் போட்டு கரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்குவோம். அரைச்சி வச்சுருந்தது இதில் கரைச்சி விட்டுடலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிறது இதில் கரைச்சாச்சு. கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றதுக்கப்புறம் சிறிதளவு கடுகு, நம்ம பச்சை மிளகாயில் 1 போட்டு அரைச்சிருக்கனால ஒரு பச்சை மிளகாய் தாளிப்புக்கு போதும். ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை நம்ம இதில் போட்டுருக்கனால இதில் போட தேவையில்லை. ஏன்னா இதில் நம்ம அப்படியே குடிக்க போகிறோம். அப்போ முழு கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கரைச்சி வச்ச கொள்ளையும் இதில் ஊற்றிக்கலாம். இது நம்ம அரைச்சி ஊற்றுருக்கனால நல்லா திக்னஸ் வரும். நமக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், போட்டு இதை நல்லா கிண்டி விடணும். நல்லா கொதிக்க விடணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வேடை போக நல்லா கொதிச்சா தான் ரசம் நல்லாயிருக்கும். புளி போட்டிருக்கனால நீங்கள் 2 நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட காலையில் வெறும் வயிற்றில் இதை குடிக்கலாம். நீங்கள் இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம ரொம்ப நேரம் நல்லா கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் இது குடிச்சிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு நல்லது. நெஞ்சு சளி நின்றும். சின்னவங்க முதல் பெரியவங்க முதல் காலையில் வெறும் வயிற்றில் குடித்தோம்னா இது உடம்புக்கு நல்லது. கை கால் வலி இருக்காது. உடம்பு நல்லா வலிமை பெறும். இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.